இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி ஆக்சுவலா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் இல்லையா? ரைட். நம்மளோட கம்யூனிட்டியில நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட போன 2-3 மாசத்துல மட்டுமே 600 பேருக்கு மேல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த 600 பேர்ல ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கும் இல்லையா? இந்த ஆண்கள் பெண்களோட ப்ரொபோசிஷன் என்ன தெரியுமா? 100க்கு 10 பேர் தான் பெண்கள் இருக்கும், மீதி 90 பேர் ஆண்கள் தான் இருக்கும். சரி, மேபி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணது வேணா கம்மியாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எஸ், ஆனால் இந்த 10% பெண்கள் இருக்காங்களா, அவங்கள நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் மை கொஸ்டின் இஸ், ஏன் இந்த விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ஆண்கள் தான் அப்படிங்கிறது யார் உருவாக்குனாங்க? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் ஆசிரியர்கள், அதாவது ஸ்கூல்ல டீச்சராக இருந்தவங்கலாம் ஆண்களாக இருந்தாங்க, பெருவாரியாக ஆண்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் இப்போ நினைச்சு பாருங்க, பெண்கள் அதிகமாயிட்டாங்க. ஏன் காரணம் என்ன? ஏன் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கிடைக்குது? ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல் மாதிரியான விஷயங்கள்ல பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, பொறுமை, இதெல்லாம் வந்து ஆண்கள் கிட்ட குறைவாக காணப்படுகிறது இல்லையா? அப்ப இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்காதீங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பிட்ட பெண்கள் மூலமா வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இல்லைன்னா இது ஏதோ ஆண்கள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு கேம் மாதிரி இருக்கு இல்லையா? இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோவை பெண்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சின்னதா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப பெருசா பண்ணுங்கலாம் நான் சொல்லவே இல்லை. மாசம் உங்களால ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்ல 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்மால். ஓகேங்களா? ஏன்னா சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பெரிய ஹியூஜான பெரிய மரமா வளர்ந்து நிற்கும் இல்லையா? ஸோ ஆண்களுக்கு தான் நான் இப்போ பேசுறது எல்லாமே முக்கியமாக நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மற்றும் கம்யூனிட்டியில் இல்லாத எல்லாருக்கும் சேர்த்தே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் எதிர்பார்க்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கமிட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஒவ்வொரு ஆணும் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? சரியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும், சரியான கம்பெனிகளை தேர்வு செய்யணும், சரியான டைமில் பணத்தை உள்ளே போடணும், இதெல்லாம் ரைட். அதோடு கூட ஒன்று சேர்த்துக்குங்க, குறைஞ்சது ஒரே ஒரு பெண் இன்வெஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு 2-3 பேர் சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேர் ட்ராப் அவுட் ஆவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை குரோல் அக்கௌண்ட் காசா பணமா ஃப்ரீ தானே, கிடைக்குதா இல்லையா? ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எப்படி ஸ்டாக் வாங்கணும்னு சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு மேல் கேண்டிடேட்டும் நீங்க பண்ண வேண்டியது, யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஒன் ஃபீமேல் கேண்டிடேட் டு த இன்வெஸ்ட்மெண்ட் சைட். நம்ம கம்யூனிட்டிக்கு சேர்த்து விடுங்கன்னு சொல்லலை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் வாங்க சொல்லி கொடுங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன்னா அது ஏன் நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது? அந்த இன்னொருத்தர் ஏன் முக்கியமா, ஓகே உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லி தருவீங்க, ஆண் நண்பர்கள் ஆண்களுக்கு சொல்லி தருவீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன் ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது? ஏன்னா இந்த பெண் சமூகம் எதுல கால எடுத்து வைக்கிறாங்களோ அது தழை தோங்கி நிற்கும். அது 2 இடத்துல. ஆண்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு பெனிஃபிட் பார்ப்பான். ஆனா பெண்களை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களோட குடும்பம், இந்த சமூகம் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதனால இந்த பெண்கள் ஆண்கள் இந்த காம்போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், நான் சொல்றது ஒரு 5 வருஷமோ இல்லை 6 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கூட ஆகலாம். ஆனா கண்டிப்பா 50-50 இருக்கணும். 5 ஆண்கள் இருந்தாங்கன்னா 5 பெண்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நாம இன்னில இருந்து என்ன பண்ணணும்? எஸ், ஒரே ஒரு பெண் இன்வெஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க இந்த சொசைட்டிக்கு. நிச்சயமா உங்க லைஃப்ல பெரிய இடத்துக்கு போவீங்க. அதோடு கூட இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல வரேன். சம்பாதிக்கிறது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆண்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்மளையே பல பேருக்கு இந்த கான்செப்ட் இருக்கிறதா நான் நம்புறேன். அது ஒருவேளை உங்க மனசுல இருக்குன்னா அதை தூக்கி தூர போட்டுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் இது சொல்லி கொடுங்க. முதல்ல மேபி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாம கூட இருக்கலாம். ஆனா போக 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 அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஏன்னா ஆண்களுக்கு பொதுவாகவே பேனிக் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, அதிகமா இந்த அடிக்கடி முடிவுல மாற்றக்கூடிய இடங்கள்ல ஆண்கள் இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல சொல்றேன். அதுவே பெண்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா வாங்கலாம் இல்லை விற்கலாம், இங்க 2 இடத்துலையுமே ரொம்ப யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து குளோபல் லெவல் ரிசர்ச் ரிப்போர்ட்டே இதுதான் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல உங்க குடும்பத்துல உங்க மனைவியோட பங்கு அதில் இருக்குன்னும் பொழுது யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் growth ரெகுலரை விட பெட்டரா இருக்கும்னு நான் சொல்ல வரேன் இல்லையா? அதனால உங்களுடைய மனைவியோடைய சப்போர்ட்டை அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. அது ஒரு பாயிண்டா இருந்தாலும் அதர் தென் தட் எவ்ரி மேல் ஹேஸ் டு இன்ட்ரடியூஸ் ஒன் ஃபீமேல் கேண்டிடேட். சரியா? இதை நீங்க மறந்துடாதீங்க, கண்டிப்பா செய்யுங்க. அதுவும் முக்கியமா கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு நான் இன்சிஸ்ட் பண்றதும் அதே தான். தொடர்ந்து செய்யுங்க. நம்ம நாட்டோடைய growth வெறும் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் சேர்ந்தே முடிவு செய்யப்படும் இல்லையா? ஸோ எனிவே, நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் க்ரெடென்ஷியல் வந்துருச்சு. அதில் நிறைய சேஞ்சஸ்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க இல்லையா?
அது கண்டினியூ ஆகும், பயப்படாதீங்க. இது வரைக்கும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை போய் பாருங்கள். அதில் ஒரு வீடியோ இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் எப்போவுமே சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அதுவும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் என்ன, ஆண் நண்பர்களை விட உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய, உங்களை அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய பெண் நண்பர்களுக்கும் இதை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எஸ், முன்னேற்றத்துக்கு வழி சொல்லணும் இல்லையா? ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.